இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவா புடுங்குவான் கட்டவர் மயிருக்கு வருவானடா விஜய். நீ உச்சத்தை விட்டுட்டு வா, வருவாயை விட்டுட்டு வான்னு உன் வீட்டுல நிக்கிற வாயில் காவலம் கூட உன்னை கூப்பிடல. எதுக்கு வந்த? அவருடைய கால் மயிருக்கு விஜய் சரியா வருவாரா? சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி. நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் புடுங்குவேன். ஒரு கட்சி தொண்டை ஆபாசமா பேசுறான், கோவத்துல பேசுறான் அப்படின்னா பரவாயில்ல. ஒரு கட்சி தலைவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து தளபதி தான் உதாரணம். எப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்றதுக்கு இந்த சீமான் தான் உதாரணம். உண்மையா சொல்லுங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவனெல்லாம் வந்து நீங்க தலைவனா தேர்ந்தெடுப்பீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து இவனுக்கு வந்து சிறான சிறுபடி குத்து எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா வச்சிருக்காங்க. ஆனா இவனுக்கு எவ்வளவு கேவலமா கீழ்த்தனமா பேசினாலும் தளபதி எப்பவுமே தங்கம். நான் ஏன் இதை சொல்றேன்னா வீடியோ பிளே பண்றேன், கொஞ்சம் பாருங்களேன். சொல்லுங்க, இந்த மனசெல்லாம் வந்து யாருக்காச்சும் வருமா? நாம் தமிழ் கட்சியோட கோட்பாடு கொள்கை வந்து தளபதியை திட்டுறதும் திருநெதி பிச்சை அவன் பொழப்ப ஓட்டதும் மட்டும்தான். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இவனெல்லாம் வந்து சட்டசபை பக்கம் இல்ல, அரசியல் பக்கமே வரக்கூடாத அளவுக்கு நம்ம பண்ணணும்.